நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷுங்க. ரவா உப்புமாவே நீங்கள் செஞ்சு போர் அடிச்சிருக்குதா? இது கொஞ்சம் ரவா டொமேட்டோ பாத் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ரவா டொமேட்டோ பாத் செய்ய தேவையான பொருட்கள்: மெல்லிய பம்பாய் ரவை 1 கப், தக்காளி ஜூஸ் 2½ கப், வெங்காயம் 50 கிராம், அரிந்த கேரட் சிறிதளவு, குடமிளகாய் 1, அரிந்த காலிஃப்ளவர் சிறிதளவு, முட்டைக்கோஸ் விரும்பும் அளவு, அரிந்த பிரக்கோலி சிறிதளவு, உரித்த பச்சை பட்டாணி விரும்பும் அளவு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. பொதுவாக நம்ம ரவையில் உப்புமா பண்ணுவோம். அந்த உப்புமாவே வெஜிடபிள் சேர்த்துட்டு கிச்சடி மாதிரி பண்ணுவோம். அதில் சேமியா சேர்த்தும் பண்ணுவோம். ஆனால் டொமேட்டோ ஜூஸை ஒரு பேஸாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ண டிஷ் தாங்க இது. இதுக்கு ரவை நீங்கள் வறுத்த ரவை வாங்கினீங்கன்னா கூட ஒரு தடவை எல்லாம் லேசாக ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுடைய சாய்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னென்ன வேணுமாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் ப்ராக்கோலி எல்லாமே இருந்தது, கேப்சிகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வெங்காயம் கேரட் முட்டைக்கோசு எல்லாமே சேர்த்துருக்கேங்க. எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் போடலைங்க. அதுக்கு பதிலாக ஒரு கலர் கிடைக்குங்கிறதுக்காக மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூளுக்கும் மிளகாத்தூளுக்கும் கொஞ்சம் 2 சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கலர் கிடைக்கும். தக்காளி மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அழாக்கு ரவை எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எங்கள் வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, மாற்றி மாற்றி போடாதீங்க. அந்த காலத்துலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குது கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறது என்னென்ன தவறாக போடுறாங்க. முதல்ல கடலைப்பருப்பு போடுறாங்க, உளுத்தம்பருப்பு போடுறாங்க, அப்புறம் கடுகு போடுறாங்க. அப்படி போடக்கூடாதுங்க. எப்போவுமே கடுகு தான் முதல்ல சேர்க்கணும். கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு தான் அது எண்ணெயில் சமன்படும். அதற்கு பிறகு தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம், எல்லா காயுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கிறப்ப கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டுக்கு பிறகு அடுத்து தான் நான் சேர்க்குறது காலிஃப்ளவர். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கூடுதலாக போட்டு ரவை குறைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கிடைக்குங்க. இப்போ இதோட ப்ரக்கோலி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ், அடுத்து தான் நான் சேர்க்குறது கேப்சிகம். பார்த்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு இதில் கிடச்சிடும். எல்லா வெஜிடபிள்ஸ் செய்கிறப்போ ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் நம்மளுக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் கிடைக்கும். இதை நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் பீஸ் தான். இதை நம்ம லேசாக பிளான்ச் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்க சீசனில் கிடைக்கிறப்போ நம்ம எப்போ வேணால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாக்கா ஒரு தடவை ஒரு பேக்கெட் எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளான்ச்சிங்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி கொதிநிலை வர வரைக்கும் சூடு பண்ணணும். அதற்கு பிறகு இந்த க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் அதை போட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. உடனே ஆஃப் பண்ணிவிடும். ஒரே 1 நிமிஷம் கழிச்சுட்டு அதை வடிகட்டிட்டிங்கனாக்கா அந்த சூடான டெம்பரேச்சர்லேருந்து அதை மாறணும். அதுதான் பிளான்ச்சிங்னு சொல்லுவோம். உடனடியாக கோல்டு வாட்டர் போட்டுட்டு அதை வடிகட்டிடணும். அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிற பட்டாணி இருக்குது. இதை இதில் போட்டுறேன். பார்த்தீங்கன்னா லேசாக வெந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு 2 நிமிஷம் பிடிக்கும். அதுக்குள்ளே இந்த மூடியெல்லாம் மூடி வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்போதுமே மூடி திறக்கிறப்ப கவனம் தேவை. நீங்கள் பிகினராக இருந்தால் முகத்தில் ஸ்டீம் அடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க முதல்ல. அதை போட்டுட்டு ஒரு ஃப்ரை பண்ணோன்னாக்க அந்த உப்பு வந்து அதில் அப்சார்ப் ஆகிடும். அது சாப்பிட்றப்ப அந்த உப்பு சுவை கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து 1:3 தக்காளி ஜூஸுங்க. ஒரு ரவையை பொறுத்து 2.5 கூட பிடிக்கலாம், 3 வேணாலும் பிடிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். நான் இப்போ வந்து இது வந்து 1 கப்பு ரவைனா அதுக்கு 3 மடங்கு எடுத்துருக்கேங்க. இதை ஊற்றிக்கிறேன். அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதோட நம்ம இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதாவது பெடிக்கி காயிலேருந்து பண்ணதுங்க, வீட்டில் பண்ணது. அதிகமான காரம் இருக்காது, அதே நேரம் வந்து கலர் கிடைக்கும். உங்களுடைய மிளகாய்த்தூளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. தக்காளியினுடைய அந்த பச்சை வாடை போன பிறகு நம்ம வந்து ரவை சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் ரவை தான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுடைய தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தது, லேசான புளிப்பாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கரம் மசாலா தூள் வந்து கூடுதலாக குறைச்சலாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒருவேளை தாளிக்கிறப்ப இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வேண்டானாக்க நீங்கள் கரம் மசாலா சாமான்கள் கூட தாளிக்கலாங்க, கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது கொதி வர்றப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தணலை நல்லா குறைச்சிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூவிக்கிட்டே கிளறலாம். இது நல்லா இப்படி கட்டி தட்டாமல் கிளறிய பிறகு இந்த மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க. இதை மூடிடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குறைச்சி தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம கலந்து விட்டு எடுத்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்க்கலாங்க, அது உங்களுடைய ஆப்ஷன் தான். இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து ஆயில் மட்டும் நம்மளை பத்தலைன்னு போட்டுக்கோங்க. முதலையே கரெக்டாக போடுங்க. அடிக்கடி போட்டிங்கன்னா அது அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. இதை வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இது வந்து தக்காளி ஜூஸுடைய ஃப்ளேவர் இருக்கிறதுனால லெமன் எல்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுறேன். அடுப்பு அணைச்சிடலாம். இப்படி அப்சைட் டவுன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே திருப்பலாம். இப்போ இந்த பொசிஷன் சரி பண்ணிக்கலாம். ரவா டொமேட்டோ பாத் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்த பிறகு முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கேரட், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், பட்டாணி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு மூடி வச்சுட்டு தணலை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிய பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு தக்காளி ஜூஸ் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இந்த 3 சேர்த்துக்கோங்க. கொதி வர்றப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. தணலை குறைச்சி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதை மூடியை திறந்துட்டு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி அலங்கரிச்சிட்டு பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றினீங்கன்னாக்கா மிக சுவையான ரவா டொமேட்டோ பாத் ரெடி. மிக சுவையான ரவா டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சுங்களே. நான் சொன்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே இது சூப்பராக வரும். எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.